விஜய் தரப்பில் வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும், ஏர்போர்ட்டில் வந்து எத்தனை மணிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும், அந்த ட்ராவலிங் டைமை வந்து இப்போ வந்து சரியான முறையில் முடிவு திட்டமிடப்படவில்லை. இவர் வந்து தாவேக்கா என்கின்ற ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு திரைப்பட நடிகர், முன்னணியில் இருக்கிற ஒரு திரைப்பட நடிகர், தமிழ்நாட்டில் வந்து முன்னணியாக இருக்கிறவர். இவருக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட்டம் அலைமோதுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்ணுற்ற மக்கள். நம்ம கரூர் மண்ணில் அவரை நேராக பார்த்துடலாமே அப்படின்ட்டு வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம். விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறத உண்மையை வந்து தெரிந்து பேச மறுக்கிறார்கள். சரி, பேச மறுக்கிறார்கள். சரி, நாங்க உண்மை பேசாம இருக்கட்டுமே, ஏன் விஜய் தரப்புல இருந்து வெறும் 10,000 பேர் தான் வருவார்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். இல்ல, வெறும் 10,000 பேர் வருவாங்கன்னு விஜய் தரப்புல இருந்து அந்த கடிதத்தில் அதுக்கு தான் நான் சொல்றேன். விஜய் தரப்புல இருந்து அட்வான்ஸ் லைசன் டீமுக்கு சரியான ஆட்கள் இல்லைன்னு சொல்றேன். சினிமாவில் வந்து நீங்க அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்க பக்குவப்படவில்லை, அனுபவம் நிறைந்த டீம் வந்து உங்ககிட்ட இல்ல, சரியான அட்வைஸ் டீமுக்கு அனுபவம் இல்ல. அப்ப அந்த ஜானகிசாமி டீமும் ஃபெயிலியர் டீம் தான். வணக்கம் சார். வணக்கம் வளன். விஜய் கரூரில் பேசும்பொழுது ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் கிட்டத்தட்ட 40 பேர் இறந்திருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரியா இதை எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூரில் தேர்தல் பரப்புரை செய்ய வந்தபோது சுமார் 39 பேர் வந்து மரணமடைந்திருக்கிறார்கள். இப்போ வந்து +1, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது 1 ப்ளஸ் ஆகிருக்குது, மொத்தம் 40 பேர். அதில் பார்த்திங்கன்னா பெண்கள் 17, ஆண்கள் 13, பெண் குழந்தைகள் 5, ஆண் குழந்தைகள் 4 அப்படின்ட்டு மொத்தம் வந்து 40 பேர் கணக்கு வருது. 51 பேர் இந்த மருத்துவமனையில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 51, 40, 91 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. லேசான காயத்தோடு தப்பி போனவர்கள் சிலரும் இருக்காங்க. இது வந்து கரூர் பெருந்துயரம், கரூரில் வந்து அழிக்க முடியாத ஒரு கரும்புள்ளியாக அமைஞ்சிருச்சு. இதில் வந்து காவல்துறை அதிகாரியாக நான் பார்க்குற போது, காவல்துறையில் வந்து ஏற்கனவே வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் பரப்புரைக்கு அவங்க கட்சி நபர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் மாநில அமைப்பாளர் திரு புஷி ஆனந்த் ஆகியோரை வந்து அனுப்பி அவர் வந்து ஒரு அனுமதியை பெற்றிருக்கிறார். பரப்புரைக்கான முறைப்படி அனுமதி தரப்பட்டிருக்கிறது. அது பரப்புரைக்கான அனுமதி வந்து 12 மணிக்கு கொடுத்த போதிலும் அவர் வந்து சேர்றதுக்கு 7லேருந்து 7:15 ஆயிடுச்சு. இது வந்து 12லேருந்து 7 மணி வரைக்கும் அப்படிங்கிறது 7 மணி நேரம், மதியானம் 12லேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும். அப்போ இவ்வளவு நேரம் வந்து காலதாமதம் ஆகும் பொழுது நாமக்கல்லே அவர் வந்து கிட்டத்தட்ட 8:15 மணிக்கு பேச வேண்டியவர் அங்கே வந்து சேரும்போதே வந்து மணி 12. ஆனால் அவர் சென்னை வீட்டிலேருந்து 8:30 தான் கிளம்பியிருக்காரு. அதாவது 8:15 மணிக்கு நாமக்கல்லில் பேசணும், 8:45 பேசணும். ஆனால் சென்னையிலேருந்து அவர் 8:30 தானே கிளம்புறாரு வீட்டில். சென்னையிலேருந்து இல்லை, சென்னையிலேருந்துனா சென்னை ஏர்போர்ட்லேருந்து 8:15 கிளம்பினார். சரி. ஸோ சென்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு அவர் வர்றாரு. வந்து அங்கே வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஏடிசின்னு ஒன்று இருக்குது. ஏடிசின்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம்னு இருக்குது. அங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டும் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸு 30 மினிட்ஸ் டைமில் ரெகுலர் போகிற ஃப்ளைட்டுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துட்டு அதன் பிறகு தான் வந்து இந்த ஸ்பெஷல் ஃப்ளைட்டு கொடுப்பாங்க. இதில் வந்து குறிப்பாக சற்று காலதாமதம் ஆயிருக்குது. இது வந்து அவர் அப்போயே கணக்கில் எடுத்துக்கல. இப்போ விஜயோட இருக்கிற டீம் வந்து ஒருவேளை வந்து இப்போ ஏடிசியில் வந்து நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு அங்கே காலதாமதம் ஆகுமா அப்படிங்கிறத வந்து அவங்க கணிக்கவில்லை. அதனால முன்கூட்டியே அந்த இடத்துல அவங்க கரெக்டான டைமிங் பிளான் பண்ணல. விஜய் தரப்புல அந்த இடத்துல பிளானிங் கோட்டை விட்டுட்டாங்க. ஆமாம். விஜய் தரப்பில் வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும், ஏர்போர்ட்டில் வந்து எத்தனை மணிக்கு வந்து டேக் ஆஃப் ஆகும், அந்த ட்ராவலிங் டைமை வந்து இப்போ வந்து சரியான முறையில் முடிவு திட்டமிடப்படவில்லை. அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா அவர் 8:30 மணிக்கெல்லாம் வந்து இங்கே நாமக்கல்லில் வந்து பேச வேண்டியவர் 12 மணி ஆயிடுது. ஏன்னா 9:30 மணிக்கு தான் வந்து திருச்சி ஏர்போர்ட்டு, 9:30 to 10:30 அல்லது 11 நடுவில் வந்து தொட்டியத்தில் வந்து சிலர் நிறுத்தி வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அவங்கள அங்கேயும் நிறுத்தி போனதுனால 12 மணிக்கு போக வேண்டியதாக போச்சு. ஸோ இதையெல்லாம் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து இது எல்லாத்தையும் வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 500 போலீஸ் வந்து பந்தோபஸ்து போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த 500 போலீஸும் பந்தோபஸ்தில் இருக்கிறாங்க.
அவங்களும் பார்த்திங்கன்னா கரூரை பொறுத்த வரைக்கும் கரூர் லோக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரூரில் வந்து காலையில் 5 மணிலேருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் இவர் வந்து தாவேக்கா என்கின்ற ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு திரைப்பட நடிகர், முன்னணியில் இருக்கிற ஒரு திரைப்பட நடிகர், தமிழ்நாட்டில் வந்து முன்னணியாக இருக்கிறவர். இவருக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட்டம் அலைமோதுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்ணுற்ற மக்கள் நம்ம கரூர் மண்ணில் அவரை நேராக பார்த்துடலாமே அப்படின்னு வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் 5 பெண் குழந்தைகள் 5, ஆண் குழந்தைகள் 4, பெண்கள் 18 அப்படின்னு பார்க்கும்போது பெண்களும் குழந்தைகளும் வந்து அதிகமாக ஆர்வம் காட்டியிருக்காங்க. அவங்க பெரிய அரசியல்வாதிகள் அல்ல, இருந்தாலும் விஜயை நம்ம மண்ணில் பார்த்துடணும் அப்படிங்கிற கூட்டம் அதிகம் அப்படிங்கிறதுலாம் வந்து காவல்துறைக்கு தெரிந்த தகவல்கள். இப்போ ஏற்கனவே வந்து நேற்றைய தினம், அதுக்கு முந்தைய தினம் வந்து திரு பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல ஒரு பரப்புரையை நடத்தியிருக்கிறார். பழனிசாமிக்கு வந்தது வந்து ஒரு அரசியல் கூட்டம், அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிக்காரவங்க மட்டுமே வந்து கூடிய கூட்டம். அப்போ எவ்வளோ கெப்பாசிட்டி இருந்துச்சு? இப்போ விஜய்க்கு வந்து மதுரையில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இது என்னங்க திருச்சியில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, அரியலூரில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, பெரம்பலூரில் எவ்வளோ கூட்டம், நீங்கள் நாகப்பட்டினத்தில் என்ன மாதிரியான கூட்டம் வந்துச்சு, எவ்வளோ க்ரௌடு, அது வந்து அந்த 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 போடுற ஸ்ட்ரீட் இருக்குது, அந்த ஸ்ட்ரீட்டில் அது போதுமான அளவு கெப்பாசிட்டி இருந்துச்சா? அப்போ எவ்வளோ அகலமான இடத்த விஜய்க்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விஜய் தரப்புல இருந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள அதிமுக பிரச்சாரம் எங்கே நடந்துச்சோ அந்த இடம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு தானே அவங்க கேட்டு வாங்கினாங்க கரூரை. இல்லை, விஜய் தரப்பிலிருந்து கேட்கப்பட்ட இடம் 3. அதிமுக பிரச்சாரம் நடந்த இடம் தான் எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கப்பட்டதா தான் சொன்னாங்க. இல்லை, அதே இடம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இல்லை 3 இடம் கேட்டிருக்காங்க. அந்த 2 தவிர்க்கப்பட்டதுனால 3வது அந்த இடத்த அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். இப்போது விஜய் தரப்பிலிருந்து ஒரே ஒரு குறிப்பிடத்தக்க வேலை என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அட்வான்ஸு செக்யூரிட்டி லைசன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய ஆஃபீஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து எ டீம் ஆஃப் பீப்புள் போகணும். அதில் என்ன இருக்கணும்னா மெடிக்கல் டீம் இருக்கணும், அதில் வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருக்கணும், ஏற்கனவே வந்து க்ரௌட் கண்ட்ரோல் தெரிஞ்ச ஆட்கள் இருக்கணும், அதுக்கு மேலே கட்சி பிரமுகரும் அந்த மாவட்டத்துடைய பிரதிநிதிகளும் அங்கே இருக்கணும். இது கூட வாட்டர் பாட்டில், அவங்களுக்கு பிஸ்கட் பாக்கெட், ஆமாம், அவங்களுக்கு உணவு பொருட்கள் எத்தனை பேர் கொடுக்கணும், அதுக்கு ஃபுட் சப்ளைக்குன்னு தனியாக, இதெல்லாம் ஆமாம், ஃபுட் சப்ளைக்குன்னு ஒரு டீமு, ஃபஸ்ட் எய்டு டீமு, மெடிக்கல் டீமு, இவங்க எல்லாமே வந்து அந்த டீமில் போகணும். அப்போ இந்த எல்லா விஷயத்துலையும் விஜய் கோட்டை விட்டுட்டாரா? இல்லை, இந்த எல்லா விஷயத்துலேயும் வந்து கட்டமைப்பு வந்து விஜய் கிட்ட இல்லை. விஜய் வந்து போகும் பொழுதே, சார் நாங்கள் வந்து எங்கள் க்ரௌடு வந்து ஏற்கனவே எங்களுக்கு வந்து மதுரையில் வந்த க்ரௌடு இவ்வளவு, எங்களுக்கு திருச்சியில் வந்த க்ரௌடு இவ்வளவு, எனக்கு அரியலூர் பெரம்பலூரில் வந்த க்ரௌடு இவ்வளவு, எங்களுக்கு வந்து திருவாரூரில் வந்த க்ரௌடு, நாகப்பட்டினத்தில் இவ்வளோ க்ரௌடு வந்திருக்குது சார். ஆனால் வெறும் 10,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கடிதம் உங்கள் கொடுக்கும் பொழுது போலீஸ் என்ன பண்ணுவாங்க? இல்லை, நீங்களும் சரி அல்லது ஊடகங்களும் சரி அல்லது பல்வேறு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் எல்லாமே வந்து விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடுகிறது அப்படிங்கிறத உண்மையை வந்து தெரிந்து பேச மறுக்கிறார்கள். சரி, நாங்கள் உண்மையை பேசாமல் இருக்கட்டுமே, ஏன் விஜய் தரப்புல இருந்து வெறும் 10,000 பேர் தான் வருவார்கள் அப்படின்னு ஏன் சொல்லணும்னு நான் கேட்கிறேன். இல்லை, வெறும் 10,000 1,00,000 பேர் வருவாங்கன்னு விஜய் தரப்புல இருந்து அந்த கடிதத்தில் அதுக்கு தான் நான் சொல்கிறேன். விஜய் தரப்புல இருந்து அட்வான்ஸ் லைசன் டீமுக்கு சரியான ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறேன். விஜய் கூட புத்திசாலித்தனமான ஆட்கள் இல்ல, பிளான் பண்ணக்கூடிய ஆட்கள் இல்ல, பிளான் பண்றதுக்கான. அப்ப இது யாருடைய தோல்வி? இந்த மரணத்துக்கு யார் பொறுப்புங்கிற கேள்வி. இல்லை, விஜய் தரப்பு வந்து இப்போ விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காருன்னு வைங்களேன். இப்போ திரு சீமான் வச்சிருக்காரு, திரு ஏடிஎம்கேல வச்சிருக்காங்க, பன்னீர்செல்வம் கூட ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் போடுது, எந்த அசம்பாவிதமும் இல்லை. சீமான் பல ஊர்ல இது மாதிரி அடிக்கடி மாநாடு, அதுதான் ஒரு அசம்பாவிதம் நாங்க சொல்லி முடிக்கவே கேளுங்க. அதே கரூர்ல அதிமுக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட்டம் போட்டுச்சு, எந்த அசம்பாவிதம் இல்லை. ஆனா விஜய்க்கு மட்டும் அசம்பாவிதம்னா அப்ப யாரு பொறுப்பு? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்ட காவல்துறை அதிகாரிகளும் மற்றும் வந்து தமிழ்நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலைக்கு எவ்வளோ கூட்டம், நயனார் நாகேந்திரனுக்கு எவ்வளோ கூட்டம், அமித்ஷா வந்தால் எவ்வளோ கூட்டம், இப்படி வந்து சீமானுக்கு எவ்வளோ கூட்டம், பழனிசாமிக்கு எவ்வளோ கூட்டம், மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் போனால் எவ்வளோ கூட்டம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்றால் என்ன கூட்டம், அப்படிங்கிறது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வைக்கணும்.
அப்ப இது காவல்துறையை பொறுத்த இதேதான் வரைக்கும் விஜயோட மைண்ட் செட்டுமா. அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு கூடின கூட்டத்தை விட நம்ம இன்னும் ஜாஸ்தியா நம்ம காட்டணுங்கிற மனப்பான்மையில தான் தன்னுடைய கரூர் வேற ஒரு மாவட்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு திடீர்னு கரூரை மாத்துறாரா அடுத்த 2 நாள்ல. அப்ப அதே இடத்துல நம்ம கூட்டத்தை காட்டிட்டோம்னா அதிமுக எடப்பாடிக்கு கூடின கூட்டத்தை விட தமிழக வெற்றி கழகத்துக்கு நமக்கு கூட்டம் கூடுவிச்சுன்னு நிரூபிச்சு காட்டுவது தான் இந்த திடீர் கரூர் பிளான் முடிவா? அதாவது அரசியல்வாதிகள் என்ன வியூகம் கூட வகுத்திருக்கலாம். நம்ம பேசிட்டு இருக்கிறது செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல. அப்ப இந்த இடத்துல எடப்பாடி கிட்ட விஜய் தோத்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பொருள் தானே இருக்கு. இல்லை, எடப்பாடி கிட்ட விஜய் தோற்று போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடியோட கூட்டம் வேற, தாவேக்காவோட கூட்டம் வேற. ஆனா எடப்பாடிக்கு கூடின கூட்டத்தை விட இன்னும் ஜாஸ்தியா நம்ம கூட்டி காட்டணுங்கிறத அது நிரூபிச்சு ஆகணுங்கிறதுக்காக தானே கரூர் பிளானே அவர் திட்டமிட்டு விஜய் மாற்றுகிறார். அப்ப மாற்றும் பொழுது தானே இந்த அசம்பாவிதம் ஏற்பட்டு 40 பேர் இழக்கிறாங்க. அப்ப இதுக்கு தார்மீகமா யார் பொறுப்பு இருக்குது? விஜயா, போலீஸா, இல்ல தமிழக அரசா? இதுல வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டருக்கு நம்ம முன் வரக்கூடாது. ஏன்னா நான் அதனால தான் ஆப்ஷன் கொடுத்தேன். நாடு வந்து ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்ச்சியை தாங்கி கடந்து செல்ல வேண்டிய நாட்களில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் வந்து அந்த 39 குடும்பமும் வந்து அவங்க வந்து இந்த சோகத்தை கடந்து செல்ல வேண்டும். அவங்களோட ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதில் இந்த 3 ஏஜென்சி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, விஜய் தரப்பு ஒன்று, இல்லைங்க, நீங்கள் அரசு போலீஸ் தரப்பு ஒன்று, அரசு தரப்பு ஒன்று. அரசு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்மை முழுசாக தெரியும். யார் விசிட் பண்ணுற ஊரில் எத்தனை க்ரௌடு வந்தாங்க, அதில் எத்தனை பேர் ஏற்கனவே மயக்கம் போட்டாங்க, தவறி விழுந்தாங்க, உயிரிழப்பு எத்தனை ஏற்பட்டுச்சு, அத்தனை புள்ளி விவரங்களுமே ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்லேயும் ஹோம் டிபார்ட்மெண்ட்லேயும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. ஏடிஜிபி லாண்டர் டேபிளில் அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்டில் பிளான் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட் லெவல் போலீஸ் ஆஃபீஸர் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பழைய புள்ளி விவரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இவங்க வந்து இப்போ மனுதாரர்கள் வந்து 10,000 பேர் கொடுக்கலாம், 1,00,000 பேர். ஆனால் கரூரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நாமக்கல்லில் எவ்வளோ கூட்டம் கூடுச்சு அப்படிங்கிறது கரூர் எஸ்பிக்கு தெரியும். கரூரில் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து, ஏன்னா கரூர்லேருந்து எனக்கு தகவல்கள் வந்து கொண்டே இருந்தது, கரூரில் வந்து 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. இதில் வந்து கரூரில் 5 மணிக்கெல்லாம் இல்லை, முதல் நாள் நைட்டே வந்து படுத்துருக்காங்க. எனக்கு ஆமாம், காலையில் அப்போ இது இந்த ரோட்லலாம் வந்து வண்டி விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொருளையே கிளப்பிட்டாங்க. அதனால் வந்து காலையில் 3லேருந்து 5 மணிக்கே வந்து எல்லா கரூர் அந்த கூட்ட நிகழ்வு நடக்கிற இடம் பார்த்திங்களா, அதை சுற்றிக்கிற எல்லா ரூட்லேயும் வந்து வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நிறுத்திட்டாங்க. எல்லாமே வந்து 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து காலையில் 5லேருந்து 6 மணிக்கே வந்து ரீச் ஆகி, முதல் நாள் வந்து வெளியூர்லேருந்து வந்தவங்களாம் வந்து அங்கேயே வந்து நைட்டு அந்த இடத்துல இப்போ விஜய் எங்கே பரப்புரை பண்ணாரோ அங்கேயே படுத்துட்டாங்க. அங்கேயே வந்து படுத்துருந்துட்டு அடுத்த நாள் காலையில் அங்கேயே சாப்பாடு, தண்ணி, பாத்ரூம் வசதிலாம் என்ன சார்? இது கரூர் நகரத்தை ஒட்டி இருக்கிற ஒரு இடம் அது. ஓகே, அதனால் வந்து சாப்பாடுக்கெல்லாம் வந்து ரொம்ப தூரம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விஜய் மதியானம் வரதா சொன்னார்ல, ஆனால் நைட்டு 7 மணி 7:15 தானே வந்தார். இந்த இடைப்பட்ட இந்த 8 மணி நேரம் 9 மணி நேரம் சாப்பிடாம, தண்ணி குடிக்காம, பாத்ரூம் போகாமல் அப்படி இருந்ததோட விளைவு திடீர்னு கூட்டம் வந்து நெருக்கவும் தான், மூச்சு விட முடியாமல், ஏற்கனவே தண்ணி அந்த தாகம் எடுத்து ஒரு விதமான வறட்சியில் இருப்பாங்களே, பத்தாவதுக்கு இந்த திடீர்னு அந்த கூட்டம் வந்து போட்டு அடைச்சதுனால அப்படியே பிளாஸ்ட் ஆகி வெடிச்சிருச்சா? இதுதான் 40 பேரோட இழப்புக்கான சூழல் காரணமா? இல்லை, 12 மணிக்கு விஜய் வருவார் அப்படிங்கிறது வந்து ஷெடியூல்டு ப்ரோக்ராமு. அதனால் அப்போ இருந்தே வந்து வராருன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. இப்போ போலீஸுமே எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. போலீஸுமே வந்து 3 ஷிஃப்டாலாம் போட்டுக்க மாட்டாங்க, ஒரு ஷிஃப்ட் போட்டு அவங்க வந்து அங்கேயே வந்து மத்தியான சாப்பாடு, காலையில் டிஃபனு, மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது இருந்திருக்கும். இதில் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகி ஒரு இடத்துல வண்டி நிறுத்திட்டு குடும்பத்தோடு ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆக மாட்டாங்க. நீங்கள் சொன்னபடி போலீஸுக்கும் பொருந்துமே சார். ஆமாம், பொதுமக்களால் எப்படி தண்ணி குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, அதே தானே போலீஸாலையும் சாப்பிட முடியாது. போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரியான பந்தோபஸ்தில் ஒரு வெஹிக்கிளில் வந்து அங்கங்கே இருக்கிற இடத்துலேயே வந்து உணவு சப்ளை பண்ணிடுவாங்க. ஆனால் கட்சி சார்பாக வந்து உணவு அங்கே சப்ளை பண்ணிச்சா, தண்ணி அங்கே சப்ளை பண்ணிச்சா அப்படிங்கிறதுலாம் ஸ்டடி பண்ண வேண்டியது தாவேக்காவுடைய பொறுப்பு. இப்போது 12:30 மணிக்கு அங்கே வந்து வந்தவர் நாமக்கல்லே வந்து, நாமக்கல்லில் பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து சேலம் ரோடுன்னு சொல்லுவாங்க, அது கிட்டத்தட்ட 40-80 அடி அகலம். நம்ம வடபழனியில் 100 அடி ரோடு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அகலமான ரோடு.
அதே சமயத்தில் அங்கே வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னு சொன்னால் ஏதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் தப்பி ஓடுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் குறுகலான ரோடு, தப்பி ஓடுவதற்கு வழி இல்லை. இப்போ நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நம்ம போய் ஸ்பாட்டை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம என்ன சொன்னோன்னா, ஆம்ஸ்டாங் வந்து இந்த பக்கமும் ஒரு கூட்டம் இந்த பக்கமும் ஒரு கூட்டம் வரும்போது தப்பி ஓடுவதற்கான வழியே இல்லாதனால தான் ஆம்ஸ்டாங் வந்து அங்கே கொலை செய்யப்பட்டார். அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து கூட்டம் வந்து ஒரு அலையாக மாறிச்சு. எப்போ மாறிச்சு? விஜய் வந்து ஏழைகளுக்கு அந்த மேடையில் ஏறும்போது விஜய் வந்துட்டார். இதில் வந்து பெரிய செக்யூரிட்டியில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இரண்டு தவறுகள் நடந்திருக்குது. என்ன இரண்டு தவறுகள்? ஒன்று வந்து அந்த சமயத்தில் விஜய் கிட்ட நெருங்கும் போது அங்கே மின்விளக்கு எரியவில்லை. இல்லை, அந்த விஷயம் நானும் லைவ்ல பார்த்தேன். அந்த விஜய் பேசுறது பக்கத்தில் ஜென்ரேட்டர் இருக்கு. ஜென்ரேட்டர் ரூம்ல அந்த ஒரு தகரம் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. கூட்டம் நெரிசல் தாங்க முடியாமல் அந்த தகரத்தை உடைச்சிட்டு ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போகிறாங்க. போய் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸஸ், அதாவது ஒரு 20 செகண்ட் தான் ஆகுது. லைவில் அப்படியே பார்க்குறேன் நானும். 20 செகண்ட் ஆகுது. போய் மக்கள் அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளே போய் கூட்டம் தம் கட்டுறாங்க. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அதில் போய் ஒயரை யாரும் பிடுங்கி விட்டுருக்காங்க, தெரியாமல் தட்டி விட்டுருக்காங்க. அப்படிதானே யதார்த்தம். அங்கே மின்விளக்குகள் ஆஃப் ஆச்சு. அது மேனுவலாக நடந்துச்சா, இயற்கையாக நடந்துச்சா, செயற்கையாக நடந்துச்சா அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேட்டர் ரூம்ல யாருமே போகக்கூடாதுன்னு தான் தகரத்தை போட்டு சுற்றி அடைச்சி வச்சிருக்காங்க சாமி. அதை உடைச்சிட்டு மக்கள் உள்ள போகும்போது ஆமாம், ஜெனரேட்டர் ரூம் வந்து சேஃப் சைடில் வச்சுருக்கும் போது அதை உடைச்சிட்டு அதுக்குள்ளே போய் அந்த கரண்ட் மின்சாரம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் செய்தது கட்சிக்காரர்களா, தொண்டர்களா, அல்லது யாரோ ஒரு நபரா அப்படிங்கிறது இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, அங்கே வந்து விஜய் வந்து அங்கே 7லேருந்து 7:15 மணிக்குள்ளே அந்த மேடையில் ஏறுகிற பொழுது அத்தனை பேருமே வந்து லைட் இல்லாதனால. அப்போ கரண்ட் இருந்தது சார், கரண்ட் லைட் இருந்தது. இருட்டு அதிகமாகவும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விவிஐபி தேர்தல் பரப்புரைக்கு வரும்போது போதுமான சஃபிஷியன்ட் லைட்டு அப்படின்னா அதுக்கு நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்ட்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்குவோம். அந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கிற இடத்துல தான் ஒரு விஐபி. இந்த வெளிச்சம், இந்த லைட்டிங் யார் சார் ஏற்பாடு பண்ணணும்? இந்த ஏற்பாடு வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி லைசன்ஸ் தமிழக வெற்றி கழகம் வந்து அதை ப்ரொவைட் பண்ணணும். அதை ப்ரொவைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத போலீஸ் பார்க்கணும். இபிஏ ஆமாம், அதான் அது பேர் அட்வான்ஸு செக்யூரிட்டி லைசன்ஸ் மீட்டிங் அப்படின்னு பேர். நாங்கள் இவ்வளோ லைட்டு ப்ரொவைட் பண்ணுறோம், இவ்வளோ பெரிய மேடை இருக்குது, அந்த மேடை வந்து ஒரு செக்யூர்டு பிளேஸில் வந்து அவர் நிறுத்துவார், அந்த மேடையை நோக்கி எல்லாருமே வந்து வர முடியாத அளவுக்கு தடுப்பு கட்டைகள் போடப்பட்டிருக்கிறது. தடுப்பு கட்டைகள் போடவில்லை. அப்படியே இல்லையா? ஒரு விவிஐபி வரும்போது அங்கே வந்து ஹியூமன் பேரிகேட் லத்தியை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீட்டி பிடிச்சி லத்தியை வந்து அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் அடுத்த லத்தி அவங்க பிடிக்கிற பொழுது ரோப் கட்டியிருக்கலாமே. ரோப் பிளான் பண்ணவே இல்லை. எப்போவுமே வந்து இப்போலாம் கடந்த 5 ஆண்டுகளாகவே வந்து ரோப்பு வந்து நாங்கள் கொண்டு போவோம். ரோப்பில் வந்து என்ன செய்வோம், ஹியூமன் வேவ்ஸு, அதாவது ஒரு அதிகப்படியான வந்து ப்ரெஷர் விவிஐபி வந்து பார்க்கணும் அல்லது இம்மிடியேட்டாக பார்த்தாகணும், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்துடணும், அல்லது அவரை வச்சு செல்ஃபி எடுத்துடணும், அப்படி அவர் கண்ணில் நம்ம தெரிஞ்சிடணும், அப்படி தோணுகின்ற கூட்டம் எல்லாமே அதுக்கு பேர் தான் மாப் மென்டாலிட்டின்னு பேர். அந்த மாப் மென்டாலிட்டி அவருடைய சிந்தனைகள் வந்து 99% விஜயோட நோக்கி தான் இருக்கும் மொழிய. அவன் பாக்கெட்டில் ஏதாவது இருந்தாலும் யாராவது எடுத்துட முடியும். அவன் கால்கள் எந்த இடத்துல நிற்கிதுன்னு அவனுக்கு தெரியாது. கால்கள் பயணம் பண்ணுற இடத்துல பள்ளம் மேடு இருக்குதான்னு அவனுக்கு தெரியாது. தவறி விழுந்துட்டா கீழே விழுந்தவன் யாருன்னு குடிஞ்சு காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுதான் அங்கே வந்து இன்றைக்கி லாஸ்ட் மினிட் பார்த்திங்கன்னா அந்த 10 நிமிடமும் அந்த என்டையர் க்ரௌடு வந்து ஒரு மனிதனை 1000 பேர் தள்ளுறாங்க. 1000 பேர் பின்னாடி இருந்து தள்ளும்போது அந்த மனிதன் தன்னிலை இழந்து அவன் மிதக்கிறான். ஸோ அந்த மிதக்கிற நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அலை, நான் இங்கே உட்காந்துட்டு ஆமாம் மனித அலை, அதுக்கு பேர் தான் வந்து ஹியூமன் வேவ்ஸ்னு பேர். மனித அலை, கடல் அலை எப்படி வந்து தன்னுடைய கண்ட்ரோல் இல்லாமல் மேடும் பள்ளமாய் மிதக்கிறதோ அதே போல் மக்களும் அங்கே மிதந்தார்கள். அந்த மிதக்கிற பொழுது யாருடைய கண்ட்ரோலும் யாருமே இல்லை. ஏன் மிதந்தார்கள்? அந்த மிதப்பு ஏற்படுவது காவல்துறையுடைய கண்ட்ரோலில் அந்த கிரௌட் இல்லை. காவல்துறையை சேர்ந்து
2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி இதே கூட்டம் போடும் பொழுது கிட்டத்தட்ட இதை விட கொஞ்சம் கூடுதலான கூட்டம்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் நின்ன இடத்துல அப்படியே நின்னாங்க. எடப்பாடி பேசி முடிச்சுட்டு கலைஞ்சு போயிட்டாங்க. அப்ப எடப்பாடி விசஸ் விஜய் அந்த கூட்டத்தை கம்பேர் பண்ணி ஒப்பிடும் பொழுது எடப்பாடிக்கு கூட்டத்துல எல்லாருமே ஸ்டாண்டர்டா நின்னாங்க, யாரும் அலையா மோதல. ஆனா விஜய் கூட்டத்துல அலையா மோதுனாங்க, யாரும் ஸ்டாண்டர்டா நிக்கல. அப்படின்னா விஜய் கிட்ட போயிட மாட்டோமா, விஜய்க்கு துண்டை வீசிட மாட்டோமா, விஜய் கூட சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா, விஜய் நம்ம தொற்ற மாட்டோமா அப்படிங்கிற இந்த பிஹேவியர்ஸ் தான் இந்த மனித அலையா ஏற்பட்டு நெரிசல் இந்த உயிரிழப்பு ஏற்படவும் காரணமா? திஸ் இஸ் கால்டு கிரவுட் மென்டாலிட்டின்னு பேர். கிரவுட் மென்டாலிட்டி. அது நாங்களாம் வந்து அது சம்பந்தமாக வந்து ஸ்பெஷல் கோர்ஸ் படிச்சிருக்கோம். இதனால தான் சீமான் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்னும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்படவே இல்லைங்கிற குற்றச்சாட்டை திரும்ப இதனால தான் சொல்கிறாங்களா? இதுதான் வந்து இப்போ இதை தான் நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வர்றேன். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவரோடு தோழமை இல்லாத அத்துணை கட்சிக்காரர்களுமே வந்து சினிமாவில் வந்து நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் பக்குவப்படவில்லை. உங்கள்கிட்ட வந்து அறிவார்ந்த டீம், அனுபவம் நிறைந்த டீம் வந்து உங்கள்கிட்ட இல்லை. அப்படின்னா ஜான் ஆரோக்கியசாமி டீமுக்கும் அனுபவம் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி டீமும் ஃபெயிலியர், ஆதவ அர்ஜுனா டீமும் ஃபெயிலியருங்கிறீங்களா? இல்லை, அவர் வச்சிருக்கிறது எனக்கு தெரிஞ்ச 3 டீம் தெரியுது. ஒன்று வந்து ஜான் ஆரோக்கியசாமி, அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக தான் இருக்கார். எஸ். அவர் வந்து ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். விடுதலை சிறுத்தைகளை கடைசி மாநாட்டை அவர் தானே நடத்தி கொடுத்தாரு. ஆதவ அர்ஜுனா வந்து ஃபினான்ஸ் பண்ணார், நடத்தி கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. விடுதலை சிறுத்தைகள்கிட்ட இந்த மாதிரியான ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, ஸ்டேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, க்ரௌட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக டீம் இருக்குது. ஆனால் இது லாஸ்ட் மாநாட்டில் இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ஆதவ அர்ஜுனா வந்து ஃபினான்ஸ் பண்ணார். ஆதவ அர்ஜுனா வந்து ஆர்கனைஸ் பண்ணி அந்த இதை மகாநாட்டை நடத்துனதுக்கு விடுதலை சிறுத்தைகிட்ட திருமாவளவன்கிட்ட தனியாக டீம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே. திருமாவளவனும் கூட வந்து இவருடைய கட்சியினுடைய கொள்கை வந்து ஏற்புடையதாக தான் இருக்குது. யார்? தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அனைத்து மக்களுக்கான அரசியல், என்னங்க, அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏற்புடைய ஒரு அரசியல் செய்தி. உங்கள் கொள்கை வந்து இவ்வளவு ஏற்புடையதாக இருந்த போதிலும் உங்களோடு கைகோப்பதற்கு இன்னும் வந்து சீனியர் லீடர்ஸ் வராத காரணம் அங்கே அனுபவம். மூணாவது வந்து புஷி ஆனந்த் தான் வந்து இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் லைசன்ஸ் டீமுக்கு போகிறாரு. புஷி ஆனந்த் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் வந்து நல்ல கட்சியில் நல்ல ஆர்கனைஸாக இருந்தவர். புஷி ஆனந்துக்கும் அனுபவம் பத்தலையா? இல்லை, புஷி ஆனந்த் வந்து ஒரு, அதாவது நல்லவராக இருந்தாலும் பத்தாது, வல்லவராக இருக்க வேண்டும். விஜய் வல்லவர் தானே? விஜய் வல்லவர் நல்லவராக இருக்கட்டும், விஜய் வல்லவர் தானே? விஜய் வல்லவர் தான். ஆனால் உங்களுக்கு வந்து ஆபரேஷன் டீம்ல வல்லவர்கள் வேணுமா இல்லையா? அப்ப இந்த மரணத்துக்கு பொறுப்பேற்பது கட்சியோட தலைவர் விஜயா, பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தா, அல்லது துணை பொதுச் செயலாளர் விஜய் ஆதவ அர்ஜுனா? தாவேகாவை பொறுத்தவரை அவருடைய டீமை வந்து இப்போ இனிமேல் வந்து எல்லா பரப்புரைக்கும் அவர் தமிழ்நாடு முழுவதும் வாழ்க்கையை வந்து இது உங்களுக்காக, ஏன்னா நண்பி, தோழிகளே, பொதுமக்களே, நண்பர்களே, சிறுவர்களே, ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வெறும் வெற்று வார்த்தைகள் தானா? இல்லை, லெட் மீ டாக். எப்படின்னா, இப்படியெல்லாம் வந்து இப்போ கடந்த 3 வாரங்களுக்கு முன்பு கூட வந்து நம்ம வந்து அரசியலில் இப்படி வந்துட்டோமே, அது நம்ம வந்து அரசியலில் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான்னு நான் நினச்சேன். ஆனால் இத்தனை பேர் என்னை பார்க்க வரீங்க, இவ்வளோ பேர் அன்பு செலுத்துறீங்கிற போது உங்களுக்காக நான் வந்து நின்ற வேண்டியதுதான், என்னங்க, இதில் பயணம் பண்ணிட வேண்டியதான்னு என்னை வந்து பேசி முடிக்கிறாரு. ஏன்னா முடிவு பண்ணுற, ஆமாம், அப்போதான் பேசி அப்படிங்கிறத அங்கே தான் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்காக நாங்கள் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவர் முன் வந்துட்டார். ஆனால் அவர் அர்ப்பணிக்கிறவரை வந்து இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் மாபெரும் பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, எனக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், எனக்கு பெண் சிங்கம் ஜெயலலிதா போன்றவர்கள்லாம் வந்து கடந்து வந்த பாதையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட 3 தலைமுறை அரசியல்வாதிகளை பார்த்து வளர்ந்து வந்ததுனால, போதிய அனுபவம் இருந்தனால ராத்திரி 1 மணிக்கு ஃப்ளைட் ஏறி 2 மணிக்கு கரூர் போய் சேர்ந்தார். இதெல்லாம் வந்து அரசியல் முதிர்ச்சியின் அடிப்படையில் வர்றது. ஆனால் இந்த விஜய் டீம் வந்து அட்வான்ஸு லைசன்ஸ் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன ஒரு கூட்ட பரப்புரைக்கு போகும்போது அரசு எவ்வளவு முன்னெடுக்கிறதோ இல்லையோ, கட்சியின் சார்பாக
இவ்வளவு வேலைகள் இருக்குது அப்படிங்கறத வந்து ஸ்டடி பண்ண 1 லட்சம் பேருக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கணும், 1 லட்சம் பேருக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி ஆமா, அத்தனை பேருக்கு கொடுத்துருக்கணும். உணவு, 10,000 பேர் மட்டும் தான் உணவு. போலீஸ்ல கணக்கு கொடுத்துருக்கணும். அப்ப நீ வெறும் 10,000 வாட்டர் பாட்டில் தான் வாங்குனியா? சரி, 10,000 வாட்டர் பாட்டில் வாங்குனியா, அது 10,000 பேருக்கு கொடுத்தியாங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ இந்த அட்வான்ஸ் நான் சொல்றேன், மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனும் வந்து ரொம்ப பிரில்லியண்டா பேசுறாங்களே. இப்போ உங்களுக்கு தெரியாத அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் சூர்யா ஹாஸ்பிட்டலு சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 200லேருந்து 300 ஆம்புலன்ஸ் வந்து ஸ்பெஷல் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸில் வந்து எப்போவுமே வந்து பெய்டுனா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆம்புலன்ஸுக்கு ஆக்சிஜன் குறைவாகவோ அல்லது அடிபட்டோ கொண்டுட்டு போன அந்த மூமெண்ட்லேயே, அதாவது கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க இறந்து போன 40 பேருமே மிஸ்ஸிங் ஆஃப் கோல்டன் ஹவர்ஸ். கோல்டன் ஹவர்ஸில் நாங்கள் வந்து டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் சென்னையில் பூந்தமல்லி, சவுத் மெட்ராஸ், நார்த் மெட்ராஸ் அத்தனைக்கு நான் இன்சார்ஜாக இருந்தபோது ஒரு விபத்து நடந்தவுடன் கோல்டன் ஹவர்ஸ்னால் பிளட்டு வந்து அதிகமாக போயிட்டுருக்கு, ஆக்சிஜன் போதுமானதாக இல்லை, உடனடியாக வந்து அவனுக்கு வந்து பிளட்டு, ஆக்சிஜனு, வாட்டர் சப்ளை இது மூன்றுமே வந்து போய் அவனுக்கு இது மூன்றுமே வந்து அவனுக்கு கிடைக்க செஞ்சிட்டோம்னா, அதிவேகமாக சென்று கிடைக்க வச்சிட்டோம்னா அவன் உயிர் பிழைச்சிருவான். எஸ். ஆனால் இந்த மாதிரியான ஆம்புலன்ஸை ஹையர் பண்ணி ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இமீடியட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸுமே நிறுத்தி வைத்திருந்த இடம் வந்து மக்கள் கூட்டத்துக்கு அந்த பக்கம் நிறுத்தி வச்சுட்டு பாதிக்கப்பட்டவனை தூக்கிட்டு போய் ஆம்புலன்ஸில் போய் சேர்றதுக்கே ஒரு 20 நிமிஷம், ஆம்புலன்ஸ் வந்து இந்த மக்கள் கூட்டத்தை கடந்து போகிறதுக்கு 40 நிமிஷம். இந்த கோல்டன் ஹவர்ஸை மிஸ் பண்ணதுனால தான் 40 பேரும் செத்து போயிட்டாங்க. ஆனால் விஜய் நின்ன காருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 17 வாகனங்கள் நின்றுச்சுன்னு சொல்கிறாங்களே. அப்போ அது எல்லாமே விஜய் கூட வந்த வாகனங்களா? அந்த வாகனத்தை ஏன் அந்த இடத்துல நிப்பாட்டணும்? ஆம்புலன்ஸ் நின்ன இடத்துல நிப்பாட்டிருக்கலாமே. அப்போ அந்த இடத்துல இன்னும் கூடுதலாக மக்கள் நின்றுப்பாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஏதாவது வாகனங்களை வந்து இப்போ தான் அதான் அட்வான்ஸு செக்யூரிட்டி லைசன்ஸ் தான் இது பூராத்துமே காரணம். விஜய் வந்து பரப்புரை கூடத்துக்கு வரும்போது விஜய் காரோட எத்தனை கார் அங்கே நிறுத்தப்பட வேண்டும், அதுக்கு மேலே எந்த காருமே நிறுத்தப்படக்கூடாது, பயணமே செய்யக்கூடாதுன்னு கட் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு? போலீஸோட பொறுப்பு. எஸ், அந்த இடத்துல போலீஸ் வந்து சுட் பிளே எ மேஜர் ரோல் இன் தட். நீங்கள் வந்து விஜய் வந்து அரசியல் பண்ண வந்திருக்காரு, அவர் கூட்டத்தை பார்க்க தான் விரும்ப போகிறாரு. ஆனால் விஜய் கூட அந்த வாகனங்கள் தொடர்ந்து வருது, அதை நான் வழிமறைச்சேன் அப்படின்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக மாறிடாது, அது ஒரு அரசியல் சார்பாக அதில் வந்து மக்கள் பேச மாட்டாங்க. தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் இன் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட். செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனால் இழக்க போவது உங்கள் உயிர். இப்போ அதுதானே நடந்திருக்கு. அதான் நடந்திருக்கு. போலீஸை வச்சு என்ன இது பண்ணுறாங்க, நிறைய ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு போன மேடையில் விஜய் பேசினாரு. இப்போ இந்த மேடையில் இப்போ திருப்பி போலீஸ் இத்தனை வாகனம் தான் போகணும், உங்கள் கூட இத்தனை வாகனம் வந்தால் அனுப்ப மாட்டேன்னு போலீஸ் சொன்னால் அதுவும் ஒரு பேசும் பொருளாக ஒரு விவாதம். நீங்கள் வந்துங்க எல்லா விவிஐபிக்குமே இதன் மூலமாக நம்ம வந்து எல்லா விவிஐபிக்குமே சொல்கிறது என்னென்னா, விவிஐபியோடைய ஸ்டேஜை வந்து யாருமே ஆக்சஸ் பண்ண முடியக்கூடாது. அவர் வந்து ஒரு தடுப்பு கட்டைகளுக்கு உள்ளதான் அவர் இருக்கணும். அதற்கப்புறமே வந்து க்ரௌடை வந்து குரூப்பாக இப்போ வந்து நீங்கள் சேகர் பாபு இருக்கார் பார்த்தீங்களா, சேகர் பாபு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்லையும் வந்து இப்போ பேரிகார்டிங் சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டார். எல்லாருமே திருப்பதி கோயிலுக்கு போகிறோமா இல்லையா, ஒவ்வொரு 40 பேர் அல்லது 60 பேரை வந்து ஒரு கேங்கில் போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. அப்புறம் ஒரு கேங் மூவ் பண்ண ஒரு கேலரியில் இருக்கிறவங்க காலி ஆனால் தான் அடுத்த கேலரியை திறந்து விட்றாங்க. திருப்பதிக்கு போயிருந்தாவே உங்களுக்கு அந்த செக்யூரிட்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு அத்தனை பேர் எல்லாருமே சிங்கிள் லைன் மட்டும்தான் பர்மிட்டடு, மீதி எல்லாமே வந்து ஒவ்வொரு கேலரிக்குள்ளே தான் அடைச்சி வைக்கணும். அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் நமக்கு தெரியாது. இந்த காலத்தில் வர்மா கமிஷன் ஆஃப் என்கொயரியில் வந்து விவிஐபி ராஜீவ்காந்தியினுடைய மரணத்துக்கு பிறகு விவிஐபி செக்யூரிட்டினா இப்படி தான் இருக்கணும், அதுக்கு கண்டிப்பாக வந்து டபுள் பேரிகேடிங் சிஸ்டம் போடணும், விஐபி வெஹிக்கிள் எந்த இடத்துல இருக்கணும், விஐபி வந்து ஸ்டேஜ் அடையிற வரைக்கும் யாருமே வந்து பக்கத்தில் இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த ஸ்டேஜ் வாங்கணும், ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த எலக்ட்ரிசிட்டி வாங்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கூட்டமே நடக்கணும். அப்படிலாம் அந்த கூட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி மீட்டிங்கில் வந்து போத் த சைட்ஸ், போலீஸ் சைட்லேயும் என்ஷூர் பண்ணியிருக்கணும். இதுல பாதி பண்ணிட்டாங்க, பாதி பண்ணல அப்படின்னா போலீஸ் எப்படி அந்த கூட்டத்தை ரத்து பண்ண முடியும்? ரத்து பண்ணா ஆளுங்கட்சியோட அழுத்தம் காரணமா போலீஸ் கூட்டத்தை அது அழுத்தம் காரணம் வெயிட் காரணம்லாம் பேசாதீங்க. இவ்வளவு சொல்றாங்களே, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, விஜய் பேசி முடிச்சோன்னே இத்தனை பேர் அடுத்தடுத்து இறந்துட்டாங்க, அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, ஏன் விஜய் இம்மிடியேட்டா ஹாஸ்பிட்டலில் போய் யாரையுமே சந்திக்கல, யாருக்கும் ஆறுதல் தெரிவிக்கல, ஏன் இம்மிடியேட்டா கிளம்பி 1:30 ஏன் சென்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வரணும்னு கேட்குறாங்க. திரு ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் அந்த மாவட்ட செயலாளர்,
இந்த 4 பேருமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் அவருக்கே ஒரு வேளை உடம்பு சரியில்லை, இந்த 4 பேருமே போகலையே சார் ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லை இந்த 4 பேருமே என்ன செஞ்சுருக்கணும், 4 பேருமே தலை காட்டவே இல்லை எங்கேயும். எஸ், தலைக்காடு ஆளுங்கட்சி வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அங்க காணாம போயிட்டாங்க. ஆளுங்கட்சி வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஆளே இல்லாமல் போனால் இப்படி ஒரு டீம் வந்து விஜய் வச்சிருப்பது வருத்தத்துக்குரியது தான். எப்படின்னா இவங்க 4 பேருமே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, எந்த நாமக்கல்லில் கண்டிப்பாக வந்து ஒரு செக்யூரிட்டி ஏரியாவில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பங்களா, கரூரில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பங்களா, திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ், இந்த 3 இடத்துலையும் வந்து விஜய் வந்து பாதுகாப்பாக போய் எமர்ஜென்சிக்கு ஒரு இன்கேஸ் ஆஃப் வந்து நீங்கள் நேச்சுரல் கால்ஸ் கூட வந்து போகணும் அப்படின்னு கூட கொஞ்சம் அவசரமாக வெயிட் பண்ணணும். இல்லை அங்கே வந்து மழை பெய்யுது மேடத்தில் ஏற முடியாதுன்னா 1 hour நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ப்ரைவேட்டு ஸ்டே பிளேஸ் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி தான் இருக்கணும். அந்த இடத்துல வந்து உங்கள் கட்சிக்காரர்களை போதுமான பாதுகாப்பை வச்சுக்கிட்டு, காவல்துறையும் கேட்டு வந்து பாதுகாப்பை வச்சுக்கிட்டு, அந்த சேஃப் ஜோனில் வந்து விஜய் இருப்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொடுத்துருக்க வேண்டும். இது மாதிரி அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ஒரு காவல்துறை அதிகாரியாக மக்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? அதாவது தமிழக மக்களுக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், அரசியல் கட்சி தலைவர்கள் வரக்கூடும். அவர் வந்து திரைப்படத்துடைய பிரபலமாக இருக்கலாம் மற்றும் அரசியல் கட்சி தலைவராக இருக்கலாம். குழந்தைகளையும் சிறுவர்களையும் வந்து கூட்டத்தில் பெண்கள் வந்து வீக்காக இருக்கிற பெண்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள் போன்றவர்கள்லாம் வந்து அதிபயங்கரமான கூட்டத்துக்கு உள்ளே நுழைய வேண்டாம். தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பார்க்க முடியலன்னா அது விட்டுருங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போங்க. பாதுகாப்பு ஏற்பாடு இல்லை என்றால் அந்த இடத்துக்கு போவதை தவிர்த்து விடுங்கள். உயிருங்கிறது வந்து விலை மதிக்க முடியாதது, மீண்டும் திரும்ப பெற இயலாத ஒன்று உயிர். அந்த உயிர் ரொம்ப முக்கியம். எனவே ஒரு தனி மனிதனுக்கு வந்து தன்னுடைய உடம்பையும் உயிரையும் காக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் வந்து உங்களுடைய உயிருக்கும் உடம்புக்கும் எந்த விதமான கேடு விளைவிக்காத அளவுக்கு தான் உங்கள் பயணம் அமையணும். பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். அப்படியே அதே மாதிரி குண்டும் குழியமாக இருக்கிற இடமா இருக்குதா, அல்லது வந்து கூட்டம் நெரிசல் அலைமோதுகிறதா, அதுக்குள்ளெல்லாம் வந்து நீங்கள் நுழையாதீங்க. அதே மாதிரி இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா 40 அடி உயரத்து மரத்து மேலே இருந்து அங்கேருந்து குதிப்பதும், தகர கம்பிகளை தாண்டி குதிப்பதும், பஸ் மேலேயும் வந்து லாரி மேலேயும் கட்டடங்கள் மேலிருந்தும் அங்கேருந்து குதிப்பதும், ரேம்பில் வந்து ஏறி தாண்டுவதும், அங்கேருந்து தூக்கி வீசப்படுவதும், இது போன்ற இடத்துலலாம் உங்களை உட்படுத்தி கொள்ளாதீர்கள். பாதுகாப்பான பயணத்தை தயவுசெய்து மேற்கொள்ளுங்கள். உங்கள் கொள்கை நியாயமானது என்றால் அது வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு பயணம் பண்ணுங்கள். விஜய்க்கு என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வந்து அரசியல் காலத்தில் வந்து ஒரு மாண்புமிக்க பூமி. இதில் வந்து உங்களுக்கு முன்னாடி எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து கடந்து சென்றிருக்கிறார்கள், அத்தனை அரசியல் என்னென்ன கருத்தியல்களை வந்து பதிவு செய்தார்கள் உள்வாங்கள். அத்தனை கருத்தையும் மீறி உங்களுடைய கருத்துக்கு என்ன சிறப்பு இருக்குது என்பதை மக்களுக்கு புரிய வையுங்கள். ஏன்னா உங்களுக்கு புரிய வைப்பதற்கு தமிழ்நாடு வந்து ஒரு 39 மாவட்டங்களை கொண்ட ஒரு பெரும் நிலப்பரப்பு. அத்தனை பெரும் நிலப்பரப்பையும் வந்து உங்களுடைய கொள்கை ஞானமான கடைக்கோடி மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் உங்கள் கட்டமைப்பை பெரிதாக்கி கொள்ள வேண்டிய அவசியம் தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. அதை புரிந்து கொண்டு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்குவீர்களானால் உங்கள் பயணம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. விஜய் தன்னுடைய தவறுகளை எப்படி மாற்றிக்கொள்ள வேணும், என்ன மாதிரியான புதிய பாதையில் போகணும், அதே மாதிரி மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அந்த கூட்ட நெரிசல்களை எப்படி தவிர்க்கணும், எவ்வளோ தூரம் அவேர்னஸோடு இருக்கணும், எங்கெங்கே இடத்துல யாரெல்லாம் தப்பு பண்ணியிருக்கா, எந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். கண்டிப்பாக இது மக்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.